நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போறதா சொல்லிட்டு வானதி தன்னுடைய பல்லக்கில் கிளம்புறா. காஞ்சிபுரத்துக்கு போறதுக்காக வந்தியத்தேவனும் தன்னுடைய குதிரையில கிளம்புறான். வழியில வானதியுடைய சேடி பெண்ணை யாரோ மரத்துல கட்டி போட்டுட்டு வானதியுடைய பல்லக்கை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மதுராந்தகரையும் தனியா குதிரை மேல வந்தியத்தேவன் பார்க்கறான். அப்புறம் அவரும் மறைஞ்சு போயிடுறாரு. காணாம போன 2 பேரையும் தேடி கண்டுபிடிக்கணும்னு வந்தியத்தேவன் முயற்சி பண்றான். இருட்டுல மழையில 2 பேரையும் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில அவன் ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துக்கு போய் ஒதுங்குறான். அங்க ஒரு சிறுவனை சந்திக்கிறான். இதெல்லாம் தான் முந்தின பகுதியில் கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 34 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 35. வேளை நெருங்கிவிட்டது. 100 வருஷங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு இப்போது பாழடைந்த காடு அடர்ந்திருந்த பள்ளிப்படை கோயிலை இதற்கு முன்னால் நாம் ஒரு தடவை பார்த்திருக்கிறோம். ஆழ்வார்க்கடியான் இங்கே ஒளிந்திருந்துதான் ரவிதாசன் முதலியவர்களின் சதியை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டான். அதே இடத்துக்கு இப்போது வந்தியத்தேவனும் மற்றவர்களும் வந்து சேர்ந்தார்கள். பாழடைந்த பள்ளிப்படையின் ஒரு பக்கத்து சுவரோரமாக வந்தியத்தேவனையும் அவனுடைய குதிரையையும் அழைத்து வந்தார்கள். அப்பனே, சற்று நீ இங்கேயே இரு. உன்னை கூப்பிட வேண்டிய சமயத்தில் கூப்பிடுகிறோம். தப்பித்துச் செல்லலாம் என்று மட்டும் கனவு காணாதே. பழக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் இக்காட்டுக்குள் வரவும் முடியாது, வெளியேறவும் முடியாது. அப்படி வெளியேற முயன்றால் நீ நிச்சயம் உயிரை இழப்பாய் என்றான் ரவிதாசன். அப்படி நான் வழி கண்டுபிடித்து போக பார்த்தால் நீ மந்திரம் போட்டு கொன்று விடுவாய், இல்லையா மந்திரவாதி என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் நகைத்தான். சிரி சிரி, நன்றாகச் சிரி என்று சொல்லிவிட்டு ரவிதாசனும் சிரித்தான். அந்த சமயம் பார்த்து எங்கேயோ தூரத்தில் நரி ஒன்று ஊளையிடத் தொடங்கியது. அதை கேட்டு பக்கத்தில் எங்கேயோ கோட்டான் ஒன்று முனகியது. வந்தியத்தேவனுக்கு உடல் சிலிர்த்தது. குளிரினால் அல்ல, அடர்ந்த அந்த காட்டின் மத்தியில் வாடை காற்று பிரவேசிக்கவும் பயந்ததாக தெரிந்தது. அங்கே மழை கூட அவ்வளவாக பெய்ததாக தெரியவில்லை. காற்று இல்லாதபடியால் இறுக்கமாக இருந்தது. வந்தியத்தேவன் தன்னுடைய இடுப்பில் சுற்றி கட்டியிருந்த துணிச்சுருள் மட்டும் ஈரமாயிருந்தது. அதை எடுத்து விரித்து பக்கத்தில் கிடந்த பாறாங்கல்லின் மீது உலர்த்தினான். அதே கல்லின் ஒரு மூலையில் அவன் உட்கார்ந்து கொண்டு பள்ளிப்படை சுவரின் மீது சாய்ந்து கொண்டான். அவனுக்கு காவலாக அருகில் ஒருவன் மட்டும் இருந்தான். சற்று தூரத்தில் காட்டின் மத்தியில் ஏற்பட்டிருந்த இடைவெளியில் மற்றவர்கள் வட்ட வடிவமாக உட்கார்ந்தார்கள். பள்ளிப்படைக்குள்ளே இருந்து ஒருவன் பழைய சிம்மாசனம் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து போட்டான். அதில் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவனை உட்காரச் செய்தார்கள். தீவர்த்திகளில் 2 மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை அணைத்து விட்டார்கள். அவ்விதம் தீவர்த்திகளை அணைத்த போது எழுந்த புகை நாலாபுரமும் சூழ்ந்தது. ராணி இன்னும் வரவில்லையே என்றான் ஒருவன். சமயம் பார்த்துத்தானே வரவேண்டும். 2வது ஜாமத்திலேதான் நானும் வர சொல்லியிருக்கிறேன். அதுவரையில் வழுதி குலத்து புகழ் மாலையை யாராவது பாடுங்கள் என்றான் சோமன் சாம்பவன். இடும்பன்காரி உடுக்கு ஒன்றை எடுத்து லேசாக அதை தட்டினான். தேவராளன் ஏதோ ஒரு பாட்டு பாடத் தொடங்கினான். வந்தியத்தேவன் தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான், கேட்டுக்கொண்டும் இருந்தான். வழுதி குலம் என்பது பாண்டிய குலம் என்று அவன் அறிந்திருக்கிறான். பாடல் ஏதோ சோக பாடலாக அவன் காதில் தொனித்தது. உடுக்கின் நாதமும் சோகப்பாடலின் இசையும் அவன் உள்ளத்தில் ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்கின. அந்த இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் போரை பற்றிய வரலாறு அந்த பாடலின் சில வரிகள் மூலம் வந்தியத்தேவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆம், அங்கேதான் வரகுண பாண்டியனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் 3 நாட்கள் கொடிய யுத்தம் நடந்தது. பல்லவனுக்கு துணையாக கங்க மன்னன் பிருத்திவிபதி வந்தான். அப்போரில் இறந்து போன லட்சக்கணக்கான வீரர்களைப் போல் அம்மாவீரனும் இறந்து விழுந்தான். அவனுடைய ஞாபகமாக கட்டிய பள்ளிப்படை கோவில்தான் இப்போது சதிகாரர்கள் கூடும் இடமாக அமைந்திருக்கிறது. பாடலை கேட்டுக்கொண்டு அப்படியே உறங்கி போன வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கண் விழித்தான். நாலாபுரமும் பார்த்து விழித்தான். பள்ளிப்படை சுவரில் சாய்ந்தபடியே சிறிது நேரம் தான் கண்ணயர்ந்து விட்டதாக அறிந்து கொண்டான். அப்போது உடுக்கு முழக்கம் திடீரென்று நின்றது. தேவராளனும் பாட்டை உடனே நிறுத்தினான். சற்று தூரத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது.
அது நெருங்கி நெருங்கி வந்தது. தீவர்த்தி வெளிச்சத்தை தொடர்ந்து ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்கை சுமந்து வந்தவர்கள் அதை கீழே இறக்கி வைத்தார்கள். பல்லக்கின் திரைகள் விலகின. உள்ளே இருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். ஆம், அவள் பழுவூர் ராணி நந்தினிதான். ஆனால் இதற்கு முந்தைய தடவைகளில் வந்தியத்தேவன் பார்த்தபோது அவள் சர்வ அலங்கார மோகினியாக விளங்கினாள். இப்போது தலைவிரி கோலமான உக்கிர துர்காதேவியாக காட்சி தந்தாள். அவளை இந்த தோற்றத்தில் பார்த்த வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஒரு திகில் தோன்றியது. உடம்பில் நடுக்கம் ஏற்பட்டது. நந்தினி பல்லக்கிலிருந்து இறங்கியதும் சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிறுவனை பார்த்தாள். அவனையே பார்த்த வண்ணம் நடந்து வந்தாள். சிறுவனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மற்ற அனைவரும் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறுவனை பாழு மண்டபத்துக்குள் தேடி ஓடி வந்த பெண், அவனால் அம்மா என்று அழைக்கப்பட்டவள், சிம்மாசனத்துக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தாள். நந்தினி சிறுவனுக்கு அருகில் வந்ததும் தன் இரு கரங்களையும் நீட்டினாள். சிறுவன் அவளையும் தனக்கு பின்னால் நின்ற பெண்ணையும் மாறி மாறி பார்த்தான். நீதானே என் அம்மா, இவள் இல்லையே என்று கேட்டான். ஆம் கண்மணி என்றாள் நந்தினி. இவள் ஏன் தன்னை என்னுடைய அம்மா என்று சொல்லிக் கொள்கிறாள் என்று கேட்டான் சிறுவன். அவள் உன்னை வளர்த்த தாய் என்றாள் நந்தினி. நீ ஏன் என்னை வளர்க்கவில்லை? ஏன் உன்னுடன் என்னை வைத்துக் கொள்ளவில்லை? இவள் எதற்காக என்னை மலைக்குகையில் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று கேட்டான் சிறுவன். கண்மணி, உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். உன் தந்தையை கொன்றவர்களை பழிக்கு பழி வாங்குவதற்காகத்தான். நந்தினி இப்படி கூறி முடித்ததும், ஆம், அது எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே சிறுவன் எழுந்து நந்தினியை அணுகினான். நந்தினி அவனை தன் இரு கரங்களாலும் அணைத்து கொண்டாள். உச்சி முகர்ந்தாள். சிறுவனும் அவளை கெட்டியாக பிடித்து கட்டிக்கொண்டான். ஆயினும் இந்த காட்சி நீடித்திருக்கவில்லை. அவனுடைய பிஞ்சு கரங்களை நந்தினி பலவந்தமாக எடுத்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். சிறுவனை சிம்மாசனத்தில் உட்கார வைத்தாள். மீண்டும் பல்லக்கின் அருகில் சென்றாள். அதற்குள்ளிருந்து நாம் முன்பே பார்த்திருக்கும் அந்த வாளை எடுத்துக்கொண்டாள். பல்லக்கு தூக்கி வந்தவர்களை பார்த்து ஏதோ சமிகை செய்தாள். அவர்கள் பல்லக்கை தூக்கி கொண்டு சற்று தூரத்தில் போய் மறைவாக உட்கார்ந்து கொண்டார்கள். நந்தினி மீண்டும் சிம்மாசனத்தின் அருகில் வந்தாள். அந்த கத்தியை அச்சிம்மாசனத்தின் மீது குறுக்காக வைத்தாள். சிறுவன் அதை அடங்காத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே, நான் இதை கையில் எடுக்கலாமா என்று கேட்டான். சற்று பொறு என் கண்மணி என்றாள் நந்தினி. பிறகு ரவிதாசன் முதலியவர்களை வரிசை கிரமமாக உற்று பார்த்தாள். சபதம் எடுத்துக்கொண்டவர்களை தவிர இங்கு வேறு யாரும் இல்லையே என்று கேட்டாள். இல்லை தேவி என்றான் சோமன் சாம்பவன். ரவிதாசனை பார்த்து நந்தினி சேனாதிபதி என்று ஆரம்பித்தாள். ரவிதாசன் சிரித்தான். இன்றைக்கு உமக்கு சிரிப்பாயிருக்கிறது. அடுத்த மாதம் இதே நாளில் எப்படி இருக்குமோ யார் கண்டது என்று கேட்டாள் நந்தினி. தேவி, அந்த நல்ல நாள் எப்போது வரப்போகிறது என்றுதான் காத்து கொண்டிருக்கிறோம் என்றான் ரவிதாசன். ஐயா, நாமோ சிலர். நம் சக்கரவர்த்தி சின்னஞ்சிறு குழந்தை. சோழ ராஜ்யம் மகத்தானது. சோழர்களின் சேனை அளவற்றது. நாம் அவசரப்பட்டிருந்தோமானால் அடியோடு காரியம் கெட்டுப்போயிருக்கும். பொறுமையாக இருந்ததினால் இப்போது காரிய சித்தி அடையும் வேளை நெருங்கியிருக்கிறது. ரவிதாசரே, நீர் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? இங்குள்ள வேறு யாரேனும் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா என்று கேட்டாள் நந்தினி. ரவிதாசன் அங்கே இருந்தவர்களின் முகங்களை வரிசையாக பார்த்து கொண்டு வந்தான். அனைவரும் மௌன விரதம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். தேவி, நாங்கள் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. தாங்கள்தான் சொல்ல வேண்டும். சபதம் நிறைவேறும் வேளை நெருங்கிவிட்டது என்றீர்கள். எங்கே, எப்படி, யார் மூலமாக நிறைவேறப் போகிறது என்று சொல்லி அருள வேண்டும் என்றான். அதை சொல்வதற்காகவே நான் இங்கு வந்தேன். அதற்காகவே உங்கள் எல்லோரையும் இங்கே தவறாமல் வரச் சொன்னேன். நம்முடைய சக்கரவர்த்தியையும் அழைத்து வரச் செய்தேன் என்றாள் நந்தினி. சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிறுவன் உட்பட அனைவரும் நந்தினியின் முகத்தையே ஒற்று பார்த்தார்கள். அவள் மேலும் கூறினாள். உங்களில் சிலர் அவசரப்பட்டீர்கள். நாம் எடுத்துக்கொண்ட சபதத்தை மறந்துவிட்டேனோ என்று கூட சிலர் சந்தேகப்பட்டீர்கள். உங்கள் எல்லோரையும் காட்டிலும் எனக்குத்தான் காரணம் அதிகம் உண்டு. நான் மறக்கவில்லை. சென்ற 3 ஆண்டுகளாக அல்லும் பகலும் அனவரதமும் நான் வேறு எதை பற்றியும் சிந்தித்ததில்லை. நாம் எடுத்துக்கொண்ட சபதத்தின்படி பழிவாங்குவதற்கு சமய சந்தர்ப்பங்களையும் தந்திர உபாயங்களையும் தவிர வேறு எதையும் பற்றி நான் எண்ணியதில்லை. எங்கே சென்றாலும் என்ன காரியம் செய்தாலும் யாரிடம் பேசினாலும் நமது நோக்கம் நிறைவேறுவதற்கு அதனால் உபயோகம் உண்டா என்பதை தவிர வேறு நினைவு எனக்கு இல்லை. சமய சந்தர்ப்பங்கள் இப்போது கூடியிருக்கின்றன. சோழ நாட்டு சிற்றரசர்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் 2 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். பழுவேட்டரையர், சம்புவரையர் முதலானோர்
மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட முடிவு செய்து விட்டார்கள். கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரியும் திருக்கோவலூர் மலையமானும் அதற்கு விரோதமாய் இருக்கிறார்கள். பூதி விக்ரமகேசரி படையுடன் தஞ்சை நோக்கி வருவதாக கேள்விப்படுகிறேன். திருக்கோவலூர் மலையமான் படை திரட்டி வருவதாகவும் அறிகிறேன். இரு தரப்பாருக்கும் எந்த நிமிஷமும் யுத்தம் ஏற்படலாம். நந்தினி இப்படி கூறி முடித்ததும், தேவி, அப்படி யுத்தம் ஏற்படாதிருப்பதற்கு தாங்கள் பெருமுயற்சி செய்து வருவதாக கேள்விப்படுகிறோம். கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் சமரச பேச்சு நடக்கப் போவதாக அறிகிறோம் என்றான் ரவிதாசன். ஆமாம், அந்த ஏற்பாட்டை செய்திருப்பது நானேதான். ஆனால் என்ன காரணத்திற்காக என்று உங்களால் ஊகிக்க முடியவில்லையா? சமாதான பேச்சு என்ற பெயரில் நமது முதல் பகைவனை கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி அழைப்பு அனுப்பியிருக்கிறது. அவன் அங்கே கட்டாயம் வந்து சேருவான். நம்முடைய சபதத்தை அங்கேதான் நிறைவேற்றியாக வேண்டும். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் ஆபத்துதவிகளே, உங்களுடைய பழி தீரும் வேளை நெருங்கிவிட்டது. இன்றைக்கு சனிக்கிழமை அல்லவா? அடுத்த சனிக்கிழமைக்குள் நம்முடைய சபதம் நிறைவேறிவிடும். நந்தினி இப்படி கூறியதும் அங்கே இருந்த 20 பேர்களும் ஏக காலத்தில் ஆஹா ஆஹா என்றார்கள். சிலர் துள்ளி குதித்தார்கள். உடுக்கு வைத்திருந்தவன் உற்சாக மிகுதியினால் அதை 2 தடவை தட்டினான். அந்த சத்தத்தில் வௌவால்கள் சடசடவென்று இறகுகளை அடித்துக்கொண்டு ஓடின. வந்தியத்தேவனுடைய குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டது. வந்தியத்தேவனும் நிமிர்ந்து பார்த்தான். நந்தினி தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் ஏதோ பரபரப்பு தரும் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தாள் என்பது மட்டும்தான் தெரிந்தது. அவளுடைய பேச்சு ஒன்றும் அவன் காதில் விழவில்லை. ரவிதாசன் மற்றவர்களுடைய உற்சாகத்தை கையமர்த்தி அடக்கினான். தேவி, தங்களுடைய கடைசி வார்த்தை எங்களுக்கு அளவில்லாத குதூகலத்தை அளித்திருக்கிறது. நமது முதல் பகைவனை கொன்று பழி முடிக்கும் காலம் இவ்வளவு அண்மையில் வந்திருப்பதை எண்ணி கழிக்கிறோம். ஆனால் பழி முடிக்கும் பாக்கியம் யாருக்கு என்று கேட்டான். ரவிதாசன் இப்படி கேட்டதும், அதற்கு நமக்குள் போட்டி ஏற்படுவது இயற்கைதான். அதற்காகவே வீரபாண்டியரின் திருக்குமார சக்கரவர்த்தியை இங்கு அழைத்து வரச் செய்தேன். வீரபாண்டியரின் கத்தியும் இதோ இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறு குழந்தை தந்தையின் கத்தியை தொட்டு நம்மில் எவர் கையில் கொடுக்கிறதோ அவர்கள் பழி முடிக்க வேண்டும். மற்றவர்கள் அக்கம்பக்கத்தில் உதவிக்கு சித்தமாக நிற்க வேண்டும். ஏற்றுக்கொண்டவர் தவறிவிட்டால் மற்றவர்கள் முன்வந்து முடிக்க வேண்டும். கடம்பூர் மாளிகைக்குள்ளேயே நான் இருப்பேன். இடும்பன்காரி கோட்டை காவலர்களில் ஒருவனாக இருப்பான். பழி முடிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் மாளிகைக்குள் பிரவேசிப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் சம்மதம்தானே என்று கேட்டாள் நந்தினி. ஆபத்துதவிகள் ஒருவரையொருவர் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டார்கள். அந்த ஏற்பாடு எல்லோருக்கும் சம்மதமாகவே தோன்றியது. அப்போது ரவிதாசன் கூறினான், தாங்கள் சொன்னது சரியான ஏற்பாடுதான். அதற்கு நாங்கள் எல்லோரும் சம்மதிக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம். பழி முடிக்கும் பொறுப்பு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் சொல்லுகிறபடி மற்றவர்கள் கண்டிப்பாக கேட்கிறதென்று வைத்துக்கொள்ள வேண்டும். நம் சக்கரவர்த்திக்கு உரிய வயது வருகிற வரையில் பழி முடித்தவன் இட்டதே சட்டம் என்று மற்ற அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும். இதை கேட்ட நந்தினியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. என்னையும் உட்படுத்தித்தானே சொல்கிறீர் என்று கேட்டாள். ஆம் தேவி, விதிவிலக்கு செய்ய முடியாது என்றான் ரவிதாசன். சந்தோஷம். இப்போது ரவிதாசன் கூறியதும் உங்கள் எல்லோருக்கும் சம்மதம்தானே என்று நந்தினி மற்றவர்களை பார்த்து வினவினாள். எல்லோரும் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். மறுமொழி சொல்வதற்கு தயங்கினார்கள். சிலருக்கு அந்த ஏற்பாடு சம்மதமில்லை என்று தோன்றியது. அது எப்படி நியாயமாகும்? நமக்கு எல்லா உதவியும் அளித்து வரும் தேவியை எப்படி பொது விதிக்கு உட்படுத்த முடியும் என்று கேட்டான். என்னை பற்றி கவலை வேண்டாம். நான் உயிர் வாழ்ந்திருப்பதே வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் கொடூர கொலைக்கு பழி வாங்குவதற்காகத்தான். அந்த பழியை முடித்து கொடுக்கிறவர் யாராயிருந்தாலும் அவருக்கு நான் என்றென்றும் அடிமையாக இருக்க சித்தம் என்றாள் நந்தினி. பின்னர் இந்த பேச்சுகளை எல்லாம் புரிந்தும் புரியாமலும் கேட்டுக்கொண்டிருந்த சிறுவனை நந்தினி தேவி பார்த்து, என் கண்மணி, இந்த வீரவாள் உன் தந்தையினுடையது. இதை உன் பிஞ்சு கையினால் எடுத்து இங்கே உள்ளவர்களில் உனக்கு யாரை அதிகமாய் பிடித்திருக்கிறதோ அவர்களிடம் கொடு என்றாள். ரவிதாசன் சற்று அருகில் வந்து, சக்கரவர்த்தி, எங்களையெல்லாம் நன்றாக பாருங்கள். எங்களில் யார் வீரன் என்றும் தைரியசாலி என்றும் தங்களுக்கு தோன்றுகிறதோ அவனிடம் இந்த பாண்டிய குலத்து வீரவாளை தொட்டு கொடுங்கள் என்றான். சிம்மாசனத்தில் வீற்றிருந்த குழந்தை சக்கரவர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்தார். 2-3 தடவை எல்லாரையும் திரும்பி திரும்பி பார்த்த பின்னர் கத்தியை கையில் எடுத்தான். அதை தூக்க முடியாமல் தூக்கினான். அனைவருடைய பரபரப்பும் சிகரத்தை அடைந்தது. சிறுவன் பளிச்சென்று நந்தினி நின்ற பக்கம் திரும்பினான். அம்மா, எனக்கு உன்னைத்தான் அதிகம் பிடிக்கும். நான் பெரியவனாகும் வரையில் நீதான் எனக்காக ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே
வாளை அவளிடம் கொடுத்தான். அத்தியாயம் 36. இருளில் ஓர் உருவம். சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவன் கொடுத்த வாளை நந்தினி வாங்கி கொண்டாள். அதை மார்போடு அணைத்து தழுவிக்கொண்டாள். பிறகு அச்சிறுவனையும் தூக்கி எடுத்து அவனையும் சேர்த்து மார்புடன் அணைத்து கொண்டாள். அவளுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. மற்றவர்கள் சற்று நேரம் வரை இந்த காட்சியை பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள். ரவிதாசன் முதலில் திகைப்பு நீங்க பெற்று கூறினான், தேவி, சக்கரவர்த்தி நம்முடைய கோரிக்கையை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாமல் தங்களிடம் வாளை கொடுத்து விட்டார். மறுபடியும் விளக்கமாக சொல்லி என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே நந்தினி அவனை தடுத்து நிறுத்தினாள். தழுதழுத்த குரலில் கூறினாள், இல்லை ஐயா, இல்லை. சக்கரவர்த்தி நன்றாக புரிந்து கொண்டுதான் வாளை என்னிடம் கொடுத்தார். என் கண்ணீரை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் படுகொலைக்கு பழிவாங்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததை நினைத்து ஆனந்த மிகுதியினால் நான் கண்ணீர் விடுகிறேன். தேவி, யோசித்து பாருங்கள். நாங்கள் இத்தனை பேர் ஆபத்துதவி படையினர் உயிரோடு இருக்கும்போது என்று சோமன் சாம்பவன் சொல்லத் தொடங்கியதை நந்தினி தடுத்து நிறுத்தினாள். யோசிக்க வேண்டியதே இல்லை. அந்த பொறுப்பு என்னுடையதுதான். உங்களுக்கும் வேலை இல்லாமல் போகவில்லையே. உங்களில் பாதி பேர் சக்கரவர்த்தியை பத்திரமாக பஞ்சபாண்டவர் மலைக்கு கொண்டு போய் சேருங்கள். மற்றவர்கள் கடம்பூருக்கு வாருங்கள். சம்பூரையன் மாளிகைக்குள் வரக்கூடியவர்கள் வாருங்கள். மற்றவர்கள் வெளியில் சித்தமாக காத்திருங்கள். வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளுடன் காத்திருங்கள். காரியம் வெற்றிகரமாக முடிந்த பின் கூடுமானால் எல்லோரும் உயிருடன் தப்பித்துச் செல்ல வேண்டும் அல்லவா என்றாள் நந்தினி. ரவிதாசன் முன்வந்து, அம்மணி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டது, அதை சொல்ல அனுமதிக்க வேண்டும் என்றான். கடம்பூர் மாளிகைக்கு எக்காரணத்தை கொண்டும் வரவேண்டாம் என்று ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை போகிறது. படையாறை இளைய பிராட்டியும் முதல் மந்திரி அனிருத்தரும் அவ்விதம் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். ரவிதாசன் இப்படி கூறியதும் அந்த விவரம் எனக்கு தெரியாது என்றா நினைத்தீர் என்று கேட்டாள் நந்தினி. தெரிந்தாலும் அவன் கடம்பூருக்கு வருவான் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்டான் ரவிதாசன். ஆமாம், அவசியம் எதிர்பார்க்கிறேன். ஆதித்த கரிகாலருடைய இயல்பு அந்த பழையாறை பெண் பாம்புக்கு தெரியாது. அன்பில் பிரம்மராட்சதனுக்கும் தெரியாது. எந்த காரியத்தையாவது செய்ய வேண்டாம் என்று யாரேனும் தடுத்தால் அதைத்தான் ஆதித்த கரிகாலர் கட்டாயமாக செய்வார். அது எனக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும் என்றாள் நந்தினி. தேவி, ஆதித்த கரிகாலனுக்கு செய்தி யார் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதும் தங்களுக்கு தெரியுமா என்று ரவிதாசன் கேட்டான். நிச்சயமாக தெரியாது, ஆனால் ஊகிக்க முடியும் என்றாள் நந்தினி. நல்லது, தாங்கள் ஊகிக்க வேண்டிய அவசியமில்லை. அவனை நாங்கள் பிடித்து கொண்டு வருகிறோம். சக்கரவர்த்தி மழைக்கு ஒதுங்கியிருந்த மண்டபத்தில் அவனும் இருந்தான். நம்முடைய ரகசியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனை மேலே உயிருடன் போக விடுவது நமக்கு நாமே சர்வ நாசத்தை தேடிக்கொள்வதாகும். இடும்பன்காரி, எங்கே அந்த ஒற்றனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றான் ரவிதாசன். அலுத்து சலித்து போய் அரை தூக்கமாக உட்கார்ந்திருந்த வந்தியத்தேவன் மீது திடீரென்று இடும்பன்காரியும் இன்னும் 2 பேரும் பாய்ந்தார்கள். பெரிய கயிற்றினால் அவனுடைய கைகளை சேர்த்து உடம்போடு கட்டினார்கள். பிறகு அவனுடைய 2 தோள்களையும் 2 பேர் பிடித்து நடத்தி அழைத்து கொண்டு வந்து நந்தினியின் முன்னால் நிறுத்தினார்கள். வந்தியத்தேவன் நந்தினியை பார்த்து புன்னகை புரிந்தான். நந்தினியின் முகத்தில் எந்தவித மாறுதலும் இப்போது தெரியவில்லை. அமைதி குடிகொண்டிருந்தது. ஐயா, மறுபடியும் என்று ஆரம்பித்தாள். ஆம் தேவி, மறுபடியும் வந்துவிட்டேன். ஆனால் நானாக வரவில்லை என்று சொல்லிவிட்டு சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்தான். நந்தினியின் அருகில் இருந்த சிறுவன், அம்மா, இவன்தான் என்னை இருட்டில் பிசாசு விழுங்காமல் காப்பாற்றியவன். இவனை ஏன் கட்டி போட்டிருக்கிறது என்று கேட்டான். வந்தியத்தேவன் சிறுவனை பார்த்து, குழந்தை, சும்மா இரு. பெரியவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது குறுக்கே பேசக்கூடாது. பேசினால் உன்னை புலி விழுங்கிவிடும் என்றான். புலியை நான் விழுங்கி விடுவேன் என்றான் சிறுவன். அப்போது ரவிதாசன் உரத்த குரலில், தேவி, கேட்டீர்களா? இனி இவனை உயிருடன் தப்பிச் செல்ல விட முடியாது. இதற்கு முன் 2 தடவை உங்களுடைய விருப்பத்துக்காக இவனை உயிருடன் தப்பிச் செல்ல விட்டோம். இனிமேல் அப்படி இவனை விட முடியாது என்றான். உடனே நந்தினி ரவிதாசனை பார்த்து, ஐயா, நீங்கள் எல்லோரும் சற்று அப்பால் சென்று இருங்கள். நான் இவரிடம் சில விஷயங்கள் தனியாக கேட்டு அறிய வேண்டும் என்றாள். ரவிதாசன் முதலியவர்கள் மறுவார்த்தை பேசாமல் அந்த சிறுவனையும் அழைத்து கொண்டு அவசரமாக அப்பால் போனார்கள். நந்தினி வந்தியத்தேவனை தீவர்த்தி வெளிச்சத்தில் ஊடுருவி பார்த்து, ஐயா, உமக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருப்பதாக தோன்றுகிறது என்றாள். ஆமம்மணி, அந்த பந்தம் மிக பொல்லாததாய் இருக்கிறது. மிக கெட்டியாகவும் இருக்கிறது. என் உடம்பையும் கைகளையும் சேர்த்து இறுக்கி கட்டியிருக்கிறது என்றான் வந்தியத்தேவன்.
உம்முடைய விளையாட்டு பேச்சை கொஞ்சம் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டுமென்று இங்கு வந்தீரா, தற்செயலாக வந்தீரா என்று கேட்டாள் நந்தினி. வேண்டுமென்றும் வரவில்லை, தற்செயலாகவும் வரவில்லை. தங்களுடைய ஆட்கள்தான் பலவந்தமாக என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள். இல்லாவிடில் இத்தனை நேரம் கொள்ளிடக்கரையே அடைந்திருப்பேன் என்றான் வந்தியத்தேவன். என்னை பார்க்கும்படி நேர்ந்ததில் உமக்கு அவ்வளவு கஷ்டம் என்று தெரிகிறது. என்னை பிரிந்து போவதற்கு அவ்வளவு ஆவல் என்றும் தெரிகிறது என்றாள் நந்தினி. தங்களை பார்க்க நேர்ந்ததில் எனக்கு கஷ்டம் இல்லை. தவிர தங்களை பிரிந்து போவதற்கு உண்மையில் வருத்தமாயிருக்கிறது. தாங்கள் மட்டும் அனுமதி கொடுங்கள். ஒரு பக்கத்தில் அந்த கிழட்டு பழுவேட்டரையரிடமும் இன்னொரு பக்கத்தில் இந்த பயங்கர மந்திரவாதிகளிடமும் அகப்பட்டு கொண்டு தாங்கள் திண்டாடுகிறீர்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இவர்களிடமிருந்தெல்லாம் தங்களை விடுதலை செய்து அழைத்து போகிறேன் என்றான். எங்கே அழைத்து போவீர்கள் என்றாள் நந்தினி. இலங்கை தீவின் காடுகளில் அனாதையைப் போல் அலைந்து கொண்டிருக்கும் தங்கள் அன்னையிடம் அழைத்து போய் விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். ஏன், நானும் அப்படி அனாதையாக அலைய வேண்டும் என்று விரும்புகிறீரா? ஒருவேளை அத்தகைய காலம் வந்தாலும் வரலாம். அப்போது அன்னையிடம் அழைத்து போக உம்முடைய உதவியை அவசியம் நாடுவேன். அதற்கு முன்னால் என்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும். அதற்கு உதவி செய்வீரா என்று கேட்டாள். அம்மணி, தங்கள் மனதில் கொண்ட எண்ணம் என்னவென்று தெரிந்தால் அதற்கு உதவி செய்வதை பற்றி நான் சொல்ல முடியும் என்றான் வந்தியத்தேவன். உண்மையான பிரியம் உள்ளவர்கள் இப்படி சொல்ல மாட்டார்கள். எண்ணம் என்னவென்று தெரிந்து கொள்ளாமலே அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய முன்வருவார்கள் என்றாள் நந்தினி. பிரியமுள்ளவர்கள் சமயத்தில் எச்சரிக்கை செய்து ஆபத்திலிருந்து காப்பாற்ற முயல்வார்கள். அம்மணி, இந்த கிராதகர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்து பெரிய அபாயத்தில் சிக்க வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய காரியத்துக்கு உங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் என்றான் வந்தியத்தேவன். நீர் கூறுவது தவறு. நான் தான் இவர்களை என்னுடைய காரியத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள பார்க்கிறேன். இதை நீர் நிச்சயமாக தெரிந்து கொள்ளும் என்றாள் நந்தினி. ஒரு சிறு குழந்தையை எந்த காட்டிலிருந்தோ பிடித்து கொண்டு வந்து தங்களை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றான் வந்தியத்தேவன். இந்த குழந்தை எதற்காக என்று உமக்கு தெரியுமா என்று கேட்டாள் நந்தினி. பாண்டியன் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து பட்டம் கட்டுவதற்காக என்றான் வந்தியத்தேவன். மறுபடியும் தவறாக சொல்லுகிறீர். பாண்டியன் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க மட்டுமல்ல, துங்கபத்திரையிலிருந்து இலங்கை வரையில் பறந்து கிடக்கும் சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர்த்தி முடிசூட்டுவதற்காக. அதற்காக நான் என்னை சுற்றியிருக்கும் இவர்களை மட்டும் நம்பியிருக்கவில்லை. என் கையில் உள்ள வாளை நம்பியிருக்கிறேன். அந்த வாளின் உதவியினால் என் மனதில் கொண்ட எண்ணத்தை நிறைவேற்றுவேன் என்றாள். அம்மணி, இந்த வாளை தாங்கள் ஒரு நாளும் உபயோகப்படுத்தப் போவதில்லை. அதற்கு வேண்டிய பலம் தங்கள் கையிலும் இல்லை, தங்கள் நெஞ்சிலும் இல்லை என்றான் வந்தியத்தேவன். நீர் சொல்வது முற்றும் தவறு என்று இந்த இடத்திலேயே என்னால் நிரூபித்து காட்ட முடியும் என்று நந்தினி கோபமாக கூறினாள். அப்படியானால் நான் பாக்கியசாலிதான். தங்கள் திருக்கரத்தினால் வெட்டுப்பட்டு சாவதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா என்று கூறிக்கொண்டே வந்தியத்தேவன் வெட்டுப்படுவதற்கு ஆயத்தமாவது போல் கழுத்தை வளைத்து தரையை பார்த்து கொண்டு நின்றான். என்னுடைய கரத்தினால் வெட்டுப்படுவதற்குத்தானே ஆசைப்படுகிறீர்? கிரீடம் சூட்டப்படுவதற்கு விரும்பவில்லையா என்றாள் நந்தினி. வந்தியத்தேவன் நிமிர்ந்து பார்த்து, தங்கள் வசமுள்ள கிரீடத்தை எத்தனை பேருக்குத்தான் சூட்டுவீர்கள் என்று கேட்டான். அது என்னுடைய இஷ்டம். முடிவாக யாருக்கு சூட்ட வேண்டும் என்று பிரியப்படுகிறேனோ அவருடைய சிரசில் சூட்டுவேன். அப்படியானால் இந்த சிறு பிள்ளையின் கதி என்ன என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவனுக்கு முடி சூட்டுவதும் சூட்டாததும் என்னுடைய இஷ்டம்தானே என்றாள் நந்தினி. தேவி, தங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவருக்கு முடிசூட்டுங்கள், எனக்கு வேண்டியதில்லை என்றான் வந்தியத்தேவன். ஏன் என்று கேட்டாள் நந்தினி. என்னுடைய தலையில் உள்ள சுருட்டை மயிரின் அழகை பற்றி பலரும் சொல்லியிருக்கிறார்கள். கிரீடம் வைத்துக்கொண்டு அந்த அழகை கெடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை என்றான் வந்தியத்தேவன். உமது வேடிக்கை பேச்சை நீர் விடமாட்டீர் ஐயா. நல்லது. பொன்னியின் செல்வன் கடலில் விழுந்து இறந்த செய்தியை கேட்டதும் இளைய பிராட்டி என்ன செய்தாள்? ரொம்பவும் துக்கப்பட்டாளா என்று நந்தினி திடீரென்று பேச்சை மாற்றிக்கொண்டாள். வந்தியத்தேவன் சிறிது திகைத்துவிட்டு, பிறகு துக்கமில்லாமல் இருக்குமா? பெண்கள் எல்லாரும் இரக்கமற்றவர்களாக இருப்பார்களா என்ன என்றான். அந்த கொடும்பாளூர் பெண் ஓடையில் விழுந்து உயிரை விட பார்த்தாளாமே, அது உண்மையா? அவளை யார் எடுத்து காப்பாற்றினார்கள் என்று கேட்டாள் நந்தினி. உடனே வானதிக்கு நேர்ந்த ஆபத்தை குறித்து வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வந்தது. நந்தினியின் கேள்விக்கு அவன் பதில் சொல்லாமல் இருந்தான். நந்தினி குரலை கடுமைப்படுத்திக் கொண்டு, சரி, அதையெல்லாம் பற்றி நீர் ஒன்றும் சொல்ல மாட்டீர். ஆதித்த கரிகாலர் கடம்பூர் மாளிகைக்கு வராதபடி நீர் தடுக்கப் போகிறீரா என்று கேட்டாள். தடுப்பதற்கு முயற்சி செய்வேன் என்றான் வந்தியத்தேவன். உம்மால் அது முடியாது என்று நான் சொல்லுகிறேன். நந்தினி இப்படி கூறியதும்
என்னால் முடியுமென்று நானும் சொல்லவில்லை தேவி. இளவரசர் ஒன்று செய்ய நினைத்துவிட்டால் அதை மாற்றுவது எளிதன்று. வந்தியத்தேவன் இப்படி கூறியதும், ஆதித்த கரிகாலரின் இயல்பை நீர் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறீர். நல்லது. நான் எவ்வளவு சொன்னாலும் நீர் என் கட்சியில் சேரமாட்டீர். என்னுடைய எதிரியின் கட்சியில்தான் இருப்பீர், அப்படித்தானே என்று கேட்டாள் நந்தினி. அம்மணி, தங்களுடைய எதிரி யார் என்று கேட்டான் வந்தியத்தேவன். என் எதிரி யார்? பழையாறை இளவரசிதான். வேறு யார் என்றாள் நந்தினி. தேவி, அது தங்களுடைய கற்பனை தேவி. தங்களுக்கு ஒரு உண்மையை, முக்கியமான உண்மையை தெரிவிக்க விரும்புகிறேன் என்றான். போதும் போதும், நீர் உண்மை என்று சொல்ல ஆரம்பித்தால் அது வடிகட்டின கோட்டை பொய்யா இருக்கும். அது எனக்கு தெரியாதா? உமது உண்மையை நீரே வைத்துக் கொள்ளும் என்று நந்தினி கோபத்துடன் கூறிவிட்டு கையை தட்டினாள். ரவிதாசன் முதலியவர்கள் நெருங்கி வந்தார்கள். வந்தியத்தேவன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தான் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தான். இந்த ராட்சசி என்னை கொன்றுவிடும்படி இவர்களிடம் கட்டளையிடப் போகிறாள் என்று நினைத்து கொண்டான். ராணி, தாங்கள் என்னதான் சொன்னாலும் இவன் நம் வழிக்கு வரமாட்டான் என்று எனக்கு தெரியும். தாங்கள் உடனே புறப்படுங்கள். நாங்கள் இவனை இந்த புண்ணிய ஸ்தலத்தில் பலி கொடுத்துவிட்டு கிளம்புகிறோம் என்றான் ரவிதாசன். மந்திரவாதி, ஜாக்கிரதை! என்னுடைய விருப்பம் அதுவல்ல. இவரை உங்களில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது. இவரை எவனாவது தொட்டால் அவனை நானே இந்த கத்தியினால் வெட்டி கொன்று பழி வாங்குவேன் என்று நந்தினி கர்ஜித்தாள். ரவிதாசன் முதலியோர் திகைத்து நின்றார்கள். இவரால் இன்னும் எனக்கு பல காரியங்களாக வேண்டியிருக்கிறது. நான் புறப்படப் போகிறேன். நீங்களும் புறப்படுங்கள். இவர் அவருக்கு விருப்பமான வழியில் போகட்டும். யாரும் இவரை தடை செய்ய வேண்டாம் என்றாள் நந்தினி. ரவிதாசன், தேவி, ஒரு விண்ணப்பம். தங்கள் சித்தப்படி செய்ய காத்திருக்கிறோம். ஆனால் இவனிடம் குதிரை இருக்கிறது. இவனை முதலில் போக விடுவது நல்லதா? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் என்றான். நல்லது. இவரை அந்த பள்ளிப்படை கோவில் தூணுடன் சேர்த்து கட்டிவிடுங்கள். கட்டை அவிழ்த்து கொண்டு புறப்பட இவருக்கு சிறிது நேரமாகும். அதற்குள் இந்த பள்ளிப்படை காட்டை நீங்கள் தாண்டி போய்விடலாம் என்றாள் நந்தினி. வந்தியத்தேவன் பள்ளிப்படை தூணுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்தான். சற்று தூரத்தில் அவனுடைய குதிரை ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது. நந்தினி பல்லக்கில் ஏறி போய்விட்டாள். சிம்மாசனத்தை 2 ஆட்கள் தூக்கிச் சென்றார்கள். ரவிதாசன் கோஷ்டியார் சிறுவனை அழைத்து கொண்டு விரைந்து போய்விட்டார்கள். அவர்களுடன் சென்ற தீவர்த்தியின் வெளிச்சமும் சிறிது சிறிதாக மங்கி மறைந்து விட்டது. வந்தியத்தேவனை சுற்றிலும் கன்னங்கரிய இருள் சூழ்ந்தது. இருட்டில் கோட்டான்கள் உருமின. நரிகள் அகோரமான குரலில் முறை வைத்து ஊளையிட்டன. காட்டில் இனந்தெரியாத உருவங்கள் பல நடமாடின. கடம்பூர் மாளிகையில் அவன் கண்ட கனவு நினைவுக்கு வந்தது. 1000 நரிகள் வந்து தன்னை சூழ்ந்து கொண்டு பிடுங்கி தின்னப்போவதாக எண்ணி நடுங்கினான் அவன். அவசர அவசரமாக கட்டுகளை அவிழ்த்து கொள்ள பார்த்தான். வெளிச்சம் இருந்தால் கட்டுகளை அவிழ்ப்பது சுலபமாயிருக்கும். ஆனால் வெளிச்சம் என்பதன் அறிகுறியே அங்கு இல்லை. அப்போது, ஆஹா, அது என்ன சத்தம்? மனிதரின் காலடி சத்தம் போல் இருந்தது. குதிரை லேசாக கனைத்தது. ஒருவேளை புலிகிளி வருகிறதோ என்று நினைத்து கொண்டான் வந்தியத்தேவன். கட்டை அவிழ்க்க அவசரப்பட்டான். ஆனால் பயனில்லை. அப்போது காரிருளில் ஒரு கரிய நிழல் போன்ற உருவம் வந்தது. அது நெருங்கி நெருங்கி வந்தது. வந்தியத்தேவன் தன்னுடைய மனோதைரியம் முழுவதையும் சேகரித்து கொண்டான். தன்னுடைய தேகத்தின் பலம் முழுவதையும் காலில் சேர்த்து கொண்டான். தன் அருகில் வந்த அந்த உருவத்தை ஓங்கி ஒரு உதை விட்டான். வீல் என்று சத்தமிட்டு கொண்டு அந்த உருவம் பின்னால் தாவி சென்றது. சிறிது தூரம் பின்னால் சென்றதும் டனார் என்று ஒரு சத்தம். பள்ளிப்படை சுவரில் அது மோதி கொண்டது போலும். அந்த உருவம் அங்கே இருந்து இடம்பெயர்ந்து போவது போல் இருந்தது. பள்ளிப்படைக்குள் போவது போல தோன்றியது. உள்ளே கோயிலுக்குள் கூழாங்கற்கள் மோதுவது போன்ற சத்தம் சில முறை கேட்டது. சற்று நேரத்தில் கோயில் வாசலில் வெளிச்சம். அதோ அந்த உருவம் கையில் ஒரு சுளுந்தை பிடித்து கொண்டு கோயிலுக்கு வெளியே வருகிறது. தன்னை நோக்கி வருகிறது. அது ஒரு காளாமுக வீரசைவனின் உருவம். நீண்ட தாடியும் சடைமுடியும் மண்டை ஓட்டு மாலையும் அணிந்த பயங்கரமான உருவம். அந்த உருவம் வந்தியத்தேவனுக்கு அருகில் வந்து வெளிச்சத்தை தூக்கி பிடித்து அவனை உற்று பார்த்து கொண்டு நின்றது. அத்தியாயம் 36 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.